வணக்க மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ, இன்னைக்கு மகாநதியில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு வந்து புது மாப்பிள்ளை வந்து புடிச்சிருச்சு போல இருக்கு. ஸோ, காவேரி வந்து மாப்பிள்ளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை பார்க்க போறா, நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, காவேரியும் நான் வெளிய கிளம்புறேன் எதுவுமே கேட்க மாட்றாங்களே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, எனிவே அங்கிட்டு விஜய்க்கு வந்து ஒரே பதட்டமா இருந்துச்சு. எங்கே போய் மீட் பண்ண போறா? ஒரு வேளை வந்து அந்த பையன வந்து காவேரிக்கு பிடிச்சிருச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவோட புலம்பிட்டு இருந்தாரு. அவங்க தாத்தா ஒரு ஐடியா குடுத்தாரு. ஸோ, அந்த கஃபேக்கு தான் வருவா. ஸோ, அதனால நீ வந்து உன்னைய ஒரு பொண்ண பார்க்க சொன்னால்ல, அந்த பொண்ண கூட்டிட்டு அங்கே போ. போய் டிஸ்டர்ப் பண்ணிடு. அவ என்ன பேசுறான்னு கேட்டுக்க தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு ஐடியா குடுத்தாரு. விஜயும் அவருக்கு காவேரி குடுத்த பொண்ண நம்பர கூப்ட்டு அங்கே பேசினா அந்த கஃபேக்கு வந்து காவேரி வரல. கோயிலுக்கு போய் பார்த்தாரு, அங்கேயும் வரல. கடைசியில ஒரு டீ ஷாப்ல வந்து காவேரியும் அந்த பையனும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வந்து பயங்கரமா அழுகிறான். காவேரி நீங்க வந்து டீச்சரா இருக்கீங்க. ஸோ நீங்க பண்றது ஒரு சர்வீஸு, ஒரு பொறுப்பு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே பெஸ்ட்டா இருக்கு. ஸோ உங்கள வந்து எனக்கு புடிச்சிருச்சு. நான் தான் உங்களுடைய கடைசி மாப்பிள்ளையா இருக்கும்னு நெனைக்கிறேன் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணிட்டாரு. காவேரிக்கு வந்து அந்த பையன புடிச்சிருச்சு போல இருக்கு. விஜய்கிட்டயே அத சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த பையன வந்து ரொம்ப புடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்கறதுக்கே விஜய பார்க்குறதுக்கே ஒரு மாரியா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாவமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு விஜய். ஸோ எப்ப இந்த உண்மை வந்து காவேரிக்கு தெரியும்? விஜயோட அந்த தவிப்பு எப்ப தீரும்? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எனிவே இன்னைக்கு எபிசோட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.